நம்ம பார்க்க போகிறது பிஎன் ஜங்ஷனோட ஃபார்வர்ட் பேஸ். ஸோ ஃபார்வர்ட் பேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா பேட்டரி, அதாவது ஒரு பேட்டரி சோர்ஸ் மூலிமா டிசி சப்ளை கொடுக்குறோம், சரிங்களா? அப்படி கொடுக்கும்போது பேட்டரியுடைய பாசிட்டிவ் டெர்மினல் ஆனது பேட்டரி பாசிட்டிவ் பி டைப்புக்கும் நெகட்டிவ் டெர்மினல் வந்து என் டைப்புக்கும் கனெக்ட் அது பேர் ஃபார்வர்ட் பேஸ். பாசிட்டிவ்ல, அதாவது பேட்டரி சோர்ஸ்ல ரெண்டு டெர்மினல், பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல் அப்படின்னு பாசிட்டிவ் டெர்மினல பி டைப்புக்கும் நெகட்டிவ் டெர்மினல் என் டைப்புக்கும் கனெக்ட் பண்ண இது பேர் தான் ஃபார்வர்ட் பேஸ். அப்போ அது மாதிரி கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பொட்டன்ஷியல் நம்ம கொடுக்கக்கூடிய இல்லைங்களா, கொடுக்குற சப்ளை வோல்டேஜ் ஆனது அந்த பொட்டன்ஷியல் பேரியர் வந்து என்ன பண்ணும், அப்போஸ் எதிர்க்கிறது. பொட்டன்ஷியல் பேரியர் ஏற்கனவே ஃபார்ம் ஆயிருக்கு, ஹோல்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் பேர் உருவாயிருக்கு. அந்த இடத்துல ஒரு டிப்ளேஷன் லேயர் மூலியமா என்ன நடக்குது அப்படின்னாக்க ஒரு பொட்டன்ஷியல் பேரியர் உருவாயிருக்கு அப்படிங்கிறது முன்னாடி பார்த்தோம் நம்ம, சரிங்களா? அப்போ சப்ளை வோல்டேஜ் கொடுக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொட்டன்ஷியல் பேரியர் வந்து கொடுக்க சப்ளை வோல்டேஜ் ஆனது அப்போஸ் பண்ணி எதிர்க்குது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்கள் வந்து ஹோல்ஸ் நோக்கி மூவ் ஆகுது. ஃப்ரீ எலக்ட்ரான்களும் ஹோல்களும் ஜங்ஷன் நோக்கி மூவ் ஆகுது, சரிங்களா? ஃப்ரீ எலக்ட்ரான்களும் ஹோல்ஸும் ஜங்ஷன் நோக்கி மூவ் ஆகுது. அப்ப என்ன, அந்த விட்டானது குறையுது. இடைப்பட்ட டிப்ளீஷன் லேயர்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த டிப்ளீஷன் லேயர்னு சொல்லக்கூடிய விட்டானது, அந்த அகலமானது குறைகிறது. குறைஞ்ச பிறகு என்ன நடக்குதுன்னா, பொட்டன்ஷியல் பேரியர் பொட்டன்ஷியல் வேல்யூ ரொம்ப குறையுது. அதாவது 0.7 வோல்ட், 0.7 வோல்ட்டுங்கிறது 1 வோல்ட்டோட கம்மி, சரிங்களா? 0.7 வோல்ட். சிலிக்கானா இருந்தா 0.7 வோல்ட்டும், ஜெர்மானியம் 0.3 வோல்ட் அளவுக்கு குறையுது. என்ன குறையுது? டிப்ளீஷன் லேயருடைய வித்தானது குறையுது. அப்போ ரொம்ப கம்மியான ஃபார்வர்டு வோல்டேஜ் போதும். அந்த இடத்துல ரொம்ப கம்மியான வோல்டேஜ் ஃபார்வர்டு போதுமானது. எதுக்குன்னா, அதை வந்து அந்த பொட்டன்ஷியல் பேரியர் வந்து எலிவேட் பண்றதுக்கு. அப்போ அந்த அப்ளைட் வோல்டேஜ் ஆனது பொட்டன்ஷியல் பேரியர் பொட்டன்ஷியல் அதிகமாக இருந்தால், இது குறைச்சா இருக்கு அப்படிங்கிறது அந்த வித்து வந்து குறையுதுன்னு சொன்னோம், சரிங்களா? இப்போ பொட்டன்ஷியல் பேரியர் அப்ளைட் வோல்டேஜ் வேல்யூ அதிகமா இருந்தா இந்த எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் இது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஜங்ஷனை கிராஸ் பண்ணுது. இது இந்த சைடு போகுது, இது இந்த சைடு போகுது, கிராஸ் பண்ணி போயிடுது. ஜங்ஷன்ல இருந்து கிராஸ் ஆகி போயிடுது. அப்போ இந்த சார்ஜ் என்ன ஆகுது அப்படின்னா, ஃபார்வர்ட் டைரக்ஷன் நோக்கி மூவ் ஆகுது, ஃபார்வர்டே முன்னோக்கி நகருது. அங்க ஏற்படக்கூடிய சார்ஜஸ் ஆனது அந்த கரண்டை முன்னோக்கி டைரக்ட் பண்ணுது, முன்னோக்கி கொண்டு போகுது. அப்போ இந்த ஜங்ஷன் அது என்ன அப்படின்னா, ரொம்ப கம்மியான ரெசிஸ்டன்ஸுக்கு போகுது. ஸோ புலோ ஆகுது, கரண்ட் வந்து புலோ ஆகுதுனாவே என்ன அர்த்தங்க, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ குறைவா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்பதான் இதான் இந்த டயக்ராம்ல வந்து சொல்லியிருக்காங்க. என் ரீஜன், பி ரீஜன், பிஎன் ஜங்ஷனுடைய டிப்ளீஷன் லேயர் விட்த் வந்து ரொம்ப குறைச்சா இருக்குது. பி ரீஜன்ல பாசிட்டிவ் ஹோல்ஸ் இருக்குது, என் ரீஜன்ல எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இந்த எலக்ட்ரான்ஸ் பேர் உருவாகி டிப்ளீஷன் லேயர் உருவாச்சு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல அந்த வித்து வந்து குறையுது. ஏன் குறையுதுன்னா, பேரியர் பொட்டன்ஷியல் வேல்யூ வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. அது சிலிக்கான அளவு, ஜெர்மானியத்துக்கு அளவு அப்படிங்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ அப்ளைட் வோல்டேஜ் ஆனது பேரியர் பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கும்போது எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் இந்த ஜங்ஷன் நோக்கி கிராஸ் பண்ணுது. கிராஸ் பண்ணும் பொழுது அந்த ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல கரண்ட் டைரக்ஷன் இருக்குது. கரண்ட் டைரக்ஷன் இருக்கும்போது அந்த நேரத்தில் அந்த ஜங்ஷன்ல ரெசிஸ்டன்ஸ் அளவு ரொம்ப குறைவா இருக்குது. பிஎன் ஜங்ஷனோட ஆனோடு கேத்தோடு, ஆனோடுக்கு பாசிட்டிவ், கேத்தோடு நெகட்டிவ் கொடுக்கப்பட்டது சிம்பிள்ல வந்து கொடுத்துருக்காங்க, சரியா? ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் பேஸ். ஸோ ரிவர்ஸ் பேஸ் அங்க சொன்ன பாத்தீங்கன்னா அந்த விஷயம் அப்படியே ஆப்போசிட்ல நடந்தால் அது ரிவர்ஸ் பேஸ், ரைட்? அது என் ரீஜியனுக்கு வந்து பாசிட்டிவ் சப்ளையும் பி ரீஜியனுக்கு நெகட்டிவ் சப்ளையும் கொடுத்தால் அது வந்து ரிவர்ஸ் பயாஸ் என்று அழைக்கப்படும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, டயோடைய டெர்மினல் வந்து மாறும். அது பாசிட்டிவ் வந்து கேத்தோடுக்கும், நெகட்டிவ் வந்து ஆனோடுக்கும் கொடுக்கப்படக்கூடிய ஒரு ப்ராசஸ் இது. சரி, இப்போ இந்த நெகட்டிவ் ரிவர்ஸ் பயாஸ் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். அந்த என் டைப்ல, அதாவது என் சைடு அப்படின்னு சொல்லலாம், என் டைப் செமி கண்டக்டர் அப்படிங்கிறது என் சைடு அப்படிங்கிறோம். இந்த எலக்ட்ரான்கள் வந்து என் சைடுல உள்ள எலக்ட்ரான்கள் வந்து நெகட்டிவ் டெர்மினல் நோக்கி மூவ் ஆகுது. என் டைப் செமி கண்டக்டர்ல உள்ள எலக்ட்ரான்கள் நெகட்டிவ் டெர்மினல் நோக்கி மூவ் ஆகுது. பி டைப்ல உள்ள
ஹோல்ஸ்கள் பாசிட்டிவ் டெர்மினலுக்கு மூவ் ஆகுது, ரைட். அப்ப அந்த நேரத்துல ஒரு பேரியட் பொட்டன்ஷியல் வேல்யூ இது விட்டானது ரைஸ் ஆகுது, அங்க வந்து குறைஞ்சுன்னு பார்த்தோம். இங்க என்ன ஆகுது அப்படின்னா டிப்ளீஷன் லேயர் விட்டானது அதிகரிக்குது, பிஎன் ஜங்ஷனுடைய டிப்ளீஷன் லேயரு விட்டு வந்து அதிகரிக்குது, பேரியட் பொட்டன்ஷியல் வேல்யூ ஆனது அதிகரிக்குது, டிப்ளீஷன் லேயர் வந்து அட் த சேம் டைம் டிப்ளீஷன் லேயருடைய விட்டும் அதிகரிக்குது. அப்போ கரண்ட் ஃப்ளோ இல்ல, அதாவது எக்ஸ்ட்ரா வெளியில இருந்து நம்ம வந்து சப்ளை வோல்டேஜ் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம், கொடுத்தாலும் அந்த நேரத்தில் கரண்ட் ஃப்ளோ இல்ல. என்னன்னா இதான் ரீசன், விட்டு அதிகமாச்சு, அதனால கரண்ட் ஃப்ளோ இல்ல. அப்போ அந்த ரொம்ப கம்மியான கரண்ட் தான் அந்த இடத்துல ஃப்ளோ ஆகுது, அதாவது நானோ ஆம்பியர். நானோ மீன்ஸ் என்னன்னா 10⁻⁹ மைக்ரோ ஆம்பியர் 10⁻�6. ஸோ அந்த அளவுல தான் ரொம்ப ரொம்ப குறைச்சலான கரண்ட் தான் ஃப்ளோ ஆகுது. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா மைனாரிட்டி கேரியர் அதிகமா இருக்கிறதுனால தான் அது கரண்ட் ஃப்ளோ ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ கரண்ட் ஃப்ளோ கம்மியா இருக்குனாவே ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது, அந்த ஜங்ஷன்ல ரெசிஸ்டன்ஸ் அளவானது அதிகரிக்குது. ரெசிஸ்டன்ஸ் அதிகரிச்சுது அப்படின்னாவே கரண்ட் ஃப்ளோ வந்து குறைஞ்சு போயிடும். இது ஜென்ரலா நமக்கு வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இந்த விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் அதோட வோல்டேஜ் ஆம்பியர் கேரக்டரிஸ்டிக்ஸ், வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இடையே உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத அந்த கிராஃப் மூலியமா அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, ரைட்டா. ஃபார்வர்டு ரிவர்ஸ் பேஸ்ல கரண்ட் வோல்டேஜ் ரெண்டுக்கும் இடையே உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறதா இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ சப்ளை வோல்டேஜ் வந்து ரைஸ் ஆகும், கரண்ட் ரைஸ் ஆகும், ரொம்ப ஸ்லோவா ரைஸ் ஆகும். அதாவது ஃபார்வர்ட் பேஸ்ல இது, அதாவது 4 குவாட்ரண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, 4 குவாட்ரண்ட்ல இது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து. ஃபர்ஸ்ட் குவார்டர்ல ஃபார்வர்ட் பேஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து பிஎன் ஜங்ஷன் டையோட்ல நடக்கும் பொழுது ரெண்டோட வேல்யூ ரைஸ் ஆகும், அது அதிகரிக்கும். 0ல இருந்து என்ன ஆகுது, கரண்டோட வேல்யூ ரைஸ் ஆகுது, அட் த சேம் டைம் வோல்டேஜோட வேல்யூ ரைஸ் ஆகுது. ஸோ குறிப்பிட்ட அளவுக்கு வந்து ரைஸ் ஆகுது, ரொம்ப ஸ்லோவாக தான் ரைஸ் ஆகுது, ரொம்ப அதிகமாலாம் ரைஸ் ஆகுது, ரொம்ப ஸ்லோவாக ரைஸ் ஆகுது. ஸோ இந்த கர்வு நான் லீனியர் கர்வுன்னு பேர். ஏன் நான் லீனியர், ரெண்டு குறைச்சலான அளவு ரைஸ் ஆகனால ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் வந்து குறிப்பிட்ட வோல்டேஜ் பிறகு என்ன ஆகுது, வேற பொட்டன்ஷியலோட ஓவர்காம அதை விட அதிகமாக வோல்டேஜ் வந்து சடனா ரைஸ் ஆக ஆரம்பிக்குது, ரைட்டா. அப்போ அந்த பொட்டன்ஷியல் பேரியர் வந்து ரிமூவ் ஆயிடுது, அதுலேருந்து ரிமூவ் ஆன பிறகு கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, வோல்டேஜ் கரண்டோட வேல்யூ ரைஸ் ஆகுது. ஸோ ஆரம்பத்தில் வோல்டேஜ் தான் ரைஸ் ஆகிட்டு வருது குறிப்பிட்ட வேல்யூ வரைக்கும். ஸோ குறிப்பிட்ட வேல்யூ வரைக்கும் வோல்டேஜ் வந்து ரைஸ் ஆகிட்டு வந்துட்டு அது அப்போ அந்த நேரத்தில் கரண்டோட வேல்யூ ரொம்ப கம்மியாக இருந்தது. இது 0னா 0 வந்து எக்ஸ் ஆக்சிஸில், அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் வோல்டேஜும் ஒய் ஆக்சிஸில் கரண்ட் எடுத்துருக்குன்னு வச்சுங்களேன், அப்படிதான் எடுத்துருக்கணும் அந்த கிராஃபில். அப்போ ரெண்டோட வேல்யூவும் வந்து வோல்டேஜ் வேல்யூ தான் அதிகமாக இருக்குது, கரண்டோட வேல்யூ ரெண்டுமே அதிகரிக்குது. ஆனால் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து அதிகமாகவும் கரண்டோட வேல்யூ குறைவாகவும் அதிகரிக்குது. குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு கரண்டோட வேல்யூயானது ரொம்ப எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகமாகுது, ரைஸ் ஆகிட்டு போகுது. ஸோ இந்த வோல்டேஜ் வேல்யூ எந்த இடத்துல குறையுது பார்த்தீங்களா, அதை தான் நீட் பாயிண்ட் அப்படின்னு சொல்றது. ஸோ இதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. 0.3 வோல்ட் ஜெர்மானிக்கும் 0.7 வோல்ட் வந்து சிலிக்கானுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது வந்து ஃபார்வர்ட் பேஸு, ரைட்டா. அப்போ அந்த நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னாக்கா ரைஸ் ஆகும் வோல்டேஜ், பொட்டன்ஷியல் பேரியர் ஆனது அதுல இருந்து ரிமூவ் ஆகுது. இதுக்கு கட்டிங் வோல்டேஜ் அல்லது நீ வோல்டேஜ் அப்படின்னு சொல்றது. ஸோ அந்த நீ வோல்டேஜா தர்ஸ்கோல்ட் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லலாம், ரைட்டா. தர்ஸ்கோல்ட் வோல்டேஜ் என்று சொல்லலாம். இந்த வேல்யூ வந்து 0. அதாவது ஏற்கனவே சொன்னதுதான் நம்ம, ரைட்டா. சரி, ரிவர்ஸ் பைஸ் என்ன நடக்குன்னு பார்ப்போம். ரிவர்ஸ் பைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம என்ன கனெக்ஷன் கொடுத்தா ரிவர்ஸ் பைஸ் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நம்ம ஆப்போசிட் சைடு வோல்டேஜோட வேல்யூ ஆனது அதிகரிக்குது, குறைஞ்சபட்ச கரண்டோட அளவு அதை பேஸ் பண்ணி வோல்டேஜோட வேல்யூ ஆனது ரைஸ் ஆகுது. ரைஸ் ஆன பிறகு டக்குன்னு என்ன ஆகுது, ஜீனோடேட் ஆகுது, இது பிஎன் ஜங்ஷன் பிரேக் டவுன் ஆயிடுது. இது பிரேக் டவுன் வோல்டேஜ் சொல்றது. அந்த வோல்டேஜ் வந்து டக்குன்னு கட் ஆகுது பாத்தீங்களா, இந்த கர்வேச்சர், இந்த ஷேப். ஸோ இதுதான் பிரேக் டவுன் வோல்டேஜ் சொல்றது. அதுக்கு பிறகு கரண்ட் வேல்யூ ஆனது ஆப்போசிட் சைடுல லீனியரா ரைஸ் ஆயிடுது. இங்க கொஞ்சம் கிராஸா போச்சு ஃபார்வர்ட் பேஸ்ல, இது ஸ்ட்ரைட் லைனா வந்துருது, ஃபுல்லா ரைஸ் ஆயிடுது.
ரைட். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரிவர்ஸ் பேஸ் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் நம்ம படத்துல வந்து இந்த கிராஃப்ல வந்து சொல்லியிருக்கோம். அதாவது மினிமம் கரண்ட் வந்து ஃபுல் ஆகும் மைனாரிட்டி கேரியர் இருக்கனால. எதனால மைனாரிட்டி கேரியர் இருக்கனால மினிமம் கரண்ட் தான் ஃபுல் ஆகும். அந்த கரண்ட்டுக்கு ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் அல்லது ரிவர்ஸ் கரண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ கரண்ட் ரைஸ் ஆகும்போது கரண்ட் ஸ்லோவா ரைஸ் ஆகுது, அதை பேஸ் பண்ணி சப்ளை வோல்டேஜ் ஃபுல்லா ரைஸ் ஆகுது. இது ஓசி அப்படின்னு அதுல நம்ம நோட் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்டேஜ்ல பிரேக் டவுன் ஆகுது. பிரேக் டவுன் மீன்ஸ் வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்டா இருந்து அந்த ஸ்டேஜ்க்கு வந்து பிரேக் டவுன். அதுக்கு பிறகு கரண்ட் வந்து ரைஸ் ஆயிடுது. சரியா? அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த ஜங்ஷனை வந்து டோட்டலாவே டிஸ்ட்ராய் மீன்ஸ் என்னன்னா அதாவது கொலாப்ஸ் ஆகிடுது. ஜங்ஷன் வந்து ஃபுல்லா அதை கட் பண்ணிடுது. ரைட்டா? இந்த ரிவர்ஸ் வோல்டேஜ்ங்கிறது பர்மனண்டாவே அந்த ஜங்ஷன் வந்து நிரந்தரமாக ஜங்ஷனை ஓப்பன் பண்ணி விட்டுருது. ஸோ இதுதான் பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படின்னு பேரு. ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் டயோடு. அப்ளிகேஷன் ஆஃப் டயோடு என்பது ரெக்டிஃபையரை பயன்படுத்தலாம், கிளிப்பரா பயன்படுத்தலாம், கிராம்பரா பயன்படுத்தலாம், லாஜிக் சர்க்யூட்டை பயன்படுத்தலாம், மாடுலேஷன் டிமாடுலேஷன் சர்க்யூட்டை பயன்படுத்தலாம், சுவிட்சா பயன்படுத்தலாம். ஸோ இதெல்லாம் பிஎன் ஜங்ஷனுடைய அப்ளிகேஷன்ஸ். ரைட். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஸ்பெஷலா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா செமிகண்டக்டர் மெட்டீரியலாக பிஎன் ஜங்ஷன் பயன்படுத்தப்படுது. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் இது. சரி, ஃபார்வர்டு வோல்டேஜ் டிராப் விஎஃப் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வோல்டேஜ் பிஎன் ஜங்ஷன் ஆனா பிஎன் ஜங்ஷனோட ஆனா இருந்த மாதிரி தான் ஃபார்வர்டு வோல்டேஜ் டிராப் ஆனது ஏற்படும். விஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார்வர்டு வோல்டேஜ் டிராப் வந்து ஏற்படும். அடுத்தது பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ், அதாவது மேக்ஸிமம் ரிவர்ஸ் வோல்டேஜ். ரிவர்ஸ் பேஸ்ல இருந்து அதிகபட்ச வோல்டேஜ் போகுது இல்லையா, அதான் மேக்ஸிமம் ரிவர்ஸ் வோல்டேஜ் அப்படின்னு சொல்றது பிஐ. அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மேக்ஸிமம் ரிவர்ஸ் வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது டயோடு வந்து பிரேக் ஆகுது. அதாவது டயோடு ஜங்ஷன்ல பிரேக் ஆகிறது இல்லை. கரெக்ட். வித்தவுட் பிரேக்கிங் ஜங்ஷனை வந்து உடைக்கிறது இல்லை. ரிவர்ஸ் மேக்ஸிமம் வந்து ரிவர்ஸ் வோல்டேஜ் வந்து மேக்ஸிமம் இருக்கும்போது ஜங்ஷன்ல அந்த பிரேக்கிங் வந்து அது உடைக்கிறது இல்லை. ரைட். அடுத்து ஜங்ஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ். எல்லா பிஎன் ஜங்ஷனுமே அந்த ஜங்ஷன் கெப்பாசிட்டன்ஸ் எக்ஸிபிட் பண்ணும். ஜங்ஷன் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்கு. அதை வந்து அதுல இருந்து அந்த ஜங்ஷன் வந்து இது அந்த வேல்யூ வந்து அது ரிலீஸ் ஆகும் அந்த இடத்துல. அந்த ப்ராசஸ் வந்து ஃபார்வர்ட் பேஸ் ரிவர்ஸ் பேஸ். ஸோ இதெல்லாம் நடக்கும்போது அப்போ வந்து டிப்ளீஷன் ட்ரையர் அப்படிங்கிறது அந்த ஸ்பேஸ் வந்து என்ன ஆகும், ரெண்டு பிளேட்டுக்கும் இடையில உள்ள அந்த ஸ்பேஸ் ஆனது இடைவெளி அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அது வந்து டிப்ளீஷனுடைய எட்ஜை நோக்கி போகும். அந்த ஏரியாவுடைய அந்த ஏரியா மீன்ஸ் என்ன, லேயர் டு லேயர் அந்த எலமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும். சிலிக்கான ஒரு மாதிரி இருக்கும், ஜெர்மானி இது ஒரு மாதிரி இருக்கும், ஆர்செனிக் அண்டிபடி பிஸ்மத் மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ மெட்டல் டு மெட்டல் மாறுபடும். அதோடைய லாஸ்ட் முனை இருக்கு இல்லையா, டிப்ளீஷனுடைய கடைசி முனை அது வரைக்கும் போகும். அதை எதுக்குன்னா மெஜாரிட்டிக் ஏரியாவை பேஸ் பண்ணி இருக்கும். அதாவது எந்த அளவுக்கு மெஜாரிட்டிக் ஏரியா இருக்கோ அதை பேஸ் பண்ணி அதனுடைய வேல்யூ ஆனது ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். சரி, பேக்கேஜ் டைப் அப்படின்னு பார்த்தோம்னா இது எங்க பேக்கேஜ் டைப்ல எங்க கிடைக்குது அப்படின்னு பார்த்தா டயோடு வந்து பேக்கேஜ் டைப்ல மவுண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இன்சைட்ல இருந்து டெர்மினல் கண்டக்டிங் டெர்மினல் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இதை மேனுஃபேக்சர் பண்ணி நடைமுறை இது மார்க்கெட்டிங்கு வருது. ரைட். அடுத்து வந்து ஜீனோ டயோடு. ஜீனோ டயோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரண டயோடுக்கும் இதுக்கும் வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் வைஸ் மாறும். அதாவது இந்த சிம்பிள்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போட்டிருப்போம். இது ஆனோடு கேட்டோடு அதில் மாற்றம் இல்லை. இந்த ஸ்ட்ரைட் மேலே ரெண்டு சைடு வரைஞ்சிருப்போம். இந்த சைடு உள்ள இப்படி வரைஞ்சிருக்கும், அந்த சைடு உள்ளது அப்படியே வரைஞ்சிருக்கும். அதுக்குதான் ஜீனோ டயோடு அப்படின்னு பேரு. ரைட். ஸோ ஜீனோ டயோடு இந்த கேரக்டரிஸ்டிக்ஸை பார்க்க முன்னாடி நம்ம ஜீனோ டயோடு என்ன அப்படிங்கிறத நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கலாம். சரி, ஜீனோ டயோடு அப்படிங்கிறது இது ஸ்பெஷலாக டிசைன் பண்ணப்பட்ட பிஎன் ஜங்ஷன் மூலியமாக ஸ்பெஷலாக டிசைன் செய்யப்பட்ட ஒரு டயோடு. இது பிஎன் ஜங்ஷன்ல அதிகமாக டோப்பிங் ப்ராசஸ் நடந்து அதன் மூலியமா கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் டைப் டயோடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ டோப்பிங் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:10⁻³ 1:1000 அந்த ரேஷியோவில் இருக்கும். டோப்பிங் ரேஷியோ 1:1000 அந்த ரேஞ்சில் இருக்கும். அந்த டிப்ளீஷன் டயரோட குறுக அந்த டிப்ளீஷன் ரேஷியோ இந்த அளவில் இருக்கும். அது வந்து ஒரு குறுகிய அளவில் தான் இருக்கும். இந்த டிப்ளீஷன் விற்கு வந்து கம்மியாக இருக்கும், அதாவது குறுவான அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த டிப்ளீஷன் லேயரானது ஒரு பிரேக் டவுன் ரீஜியன்ல தான் ஒர்க் பண்ணுது. அதாவது இந்த டிப்ளீஷன் ரீஜியன் பிரேக் டவுன் ரீஜியன்ல தான் ஃபங்க்ஷன் ஆகும். ரைட். இது வந்து வோல்டேஜ் ரெகுலேட்டர்,
டையோடு அல்லது பிரேக்டன் டையோடு. ஸோ அப்படின்லாம் வந்து இந்த ஜெனியோடைடை சொல்லலாம். சரி, இந்த ஃபார்வர்டு பயஸ் கண்டிஷன்ல இது வந்து ஒரு சாதாரணமாக பிஎன் ஜங்ஷன் டையோட போல தான் இருக்கும். இந்த இதுல பாத்தீங்கன்னா தெரியும், ரிவர்ஸ் பயஸ்ல மட்டும் தான் மாறும். இது வந்து பாத்தீங்கன்னா இது குறிப்பிட்ட அளவு இது வரைக்கும் போச்சு, இது வோல்டேஜ் வந்து ரைஸ் ஆச்சு, அதுக்கு பிறகு தான் கரண்டோட வேல்யூ அப்நார்மலா ரைஸ் ஆச்சு அப்படின்னு அந்த இதுல கிராஃப்ல பார்த்தோம். நம்ம ரிவர்ஸ் பயஸ்ல ஸ்ட்ரைட்டாவே வந்துச்சு, இது பிஎன் ஜங்ஷன்ல, இது வந்து கிராஸ் ஆகுது பாருங்க. ஸோ கான்ஸ்டன்ட் ஜீனர் வோல்டேஜ். சரி, இப்போ கரண்டோட வேல்யூ கொஞ்சமா ரைஸ் ஆகுது, கொஞ்சம்னு சொல்ல ரொம்ப ரொம்ப கம்மியான வேல்யூ, அந்த லெவல் வரைக்கும் போது போன பிறகு என்ன ஆகுது, வோல்டேஜ் அது வரைக்கும் ரைஸ் ஆகிட்டு கரண்டோட வேல்யூ அதே லெவலில் மெயின்டைன் ஆகுது. மெயின்டைன் ஆகிட்டு என்ன ஆகுது அப்படின்னா கரண்ட் வேல்யூ ரைஸ் ஆகுது, வோல்டேஜ் ஆனது அதே லெவலில் மெயின்டைன் ஆகுது. பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படின்னு பேரு. இது அதே மாதிரி இது ஃபார்வர்ட் பிரேக் டவுன் வோல்டேஜ், ஃபார்வர்ட் பேஸ் ரீஜியன் அப்படின்னு சொல்றது ஏரியாவுக்கு. அதே மாதிரி ரிவர்ஸ் பேஸ்ல எப்படி இருக்குன்னா வோல்டேஜோட வேல்யூ வந்து ரிவர்ஸ் ஆப்போசிட் சைடு வந்து ரைஸ் ஆகிட்டே போகும் குறைச்சான கரண்டோட வேல்யூல. ஃபார்வர்ட் பேஸ்ல ஜீரோலேயே மெயின்டைன் ஆகும் கரண்ட் வேல்யூ, இது கொஞ்சம் ரைஸ் ஆகிட்டு வரும். ரைஸ் ஆகிட்டு வந்த பிறகு என்ன ஆகும், குறிப்பிட்ட வேல்யூல கரண்ட் வந்து ரைஸ் ஆகுது. வோல்டேஜ் வந்து இந்த ஜீனர் வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்ட் ஆகிடும். அதாவது பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படிங்கிறது கட்டாயி வர்றது இந்த கர்வேச்சர் ஷேப்ல இருக்கு இல்லையா, இதை பிரேக் டவுன் வோல்டேஜ் சொல்றது. இது கான்ஸ்டன்ட் ஜீனர் வோல்டேஜ் வந்து மெயின்டைன் ஆகிட்டு கரண்ட் வேல்யூ மட்டும் தான் ரைஸ் ஆகும். ஸோ இதை தான் அவங்க வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க எப்படி ஒர்க் பண்ணுது. அதாவது நார்மல் பிஎன் ஜங்ஷன் போகிறது ரிவர்ஸ் பயஸ்ல வந்து டோப்பிங் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். பிரேக் டவுன் வந்து ரொம்ப கம்மியான வோல்டேஜ்ல இருந்து பிரேக் டவுன் நடக்கும். இந்த பிரேக் டவுன் எதை பொறுத்து இருக்குன்னா ஸ்ட்ராங்கான எலக்ட்ரிக் ஃபீல்ட கொடுத்துருக்குது. இந்த ஸ்ட்ராங்கான எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால இந்த கோவலண்ட் பேண்டை வந்து ரொம்ப நேரடியா நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸா இருக்குது. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறப்ப நம்ம ஏற்கனவே சொன்னதான் பிஎன் ஜங்ஷன் டையோட போலதான் கிட்டத்தட்ட நியரஸ்டா இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து சொன்னோம். சரி, பிரேக் டவுன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பிரேக் டவுன் ஜீனர் பிரேக் டவுன் சொல்றாங்க. ஜீனர் பிரேக் டவுன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ரீஜனுக்கும் என் ரீஜனுக்கும் அதிகமாக டோப்பிங் பண்ணும் பொழுது அதிகமாக டோப்பிங் செய்யப்பட்டு இருந்தால் அந்த டிப்ளீஷனோட வித்தானது ரொம்ப குறைவா இருக்கும். அதாவது பிஎன் ஜங்ஷன் ரீஜியன் அந்த ஏரியா, அதான் ரீஜியன் சொல்றது, வேற ஒன்றும் இல்லை. ஸோ அந்த ரீஜியன் ஆனது அதிகமாக டோப்பிங் செய்யப்பட்டு இருந்தால் டிப்ளீஷனோட வித்தானது ரொம்ப குறைச்சலா இருக்கும் அந்த இடத்துல. ஸோ குறைச்சலா இருக்கும்போது அந்த டோப்பிங் ரேஷியோ வந்து 1:10⁻³ 1:1000 அந்த ரேஷியோல டோப்பிங் ரேஷியோ வந்து இருக்கும். இந்த காரணத்தினால அப்ளைட் வோல்டேஜ் வந்து 6 வோல்ட் அல்லது 6 வோல்ட்டோட குறைவா இருந்தா இந்த ஃபீல்டு வந்து டிப்ளீஷன் ரீஜனை கிராஸ் பண்ணும். அதே நேரத்தில் ரொம்ப அதிகமான வேல்யூவாகவும் இருக்கும். அதாவது ஒரு மீட்டருக்கு வந்து 10⁻7 வோல்ட் அந்த ரேஞ்சில் வந்து அந்த வேல்யூ ஆனது இருக்கும். ஸோ இந்த காரணத்தினால கோவலண்ட் பேண்டு வந்து அதிகமான நேரடியாக ஏற்படும். கோவலண்ட் பேண்டு அந்த பிளேஸ்ல ஏற்படுறது வந்து அதிகமாக ஏற்படும். இதுக்கு பேர் தான் ஜீனர் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்றது. ரைட், அடுத்தது பார்த்தீங்கன்னா அவாலான்ஸ் பிரேக் டவுன். ஸோ அவாலான்ஸ் பிரேக் டவுன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மலா பிஎன் ஜங்ஷனோட டோப்பிங் பண்ணும்பொழுது, சாதாரண நிலையில் பிஎன் ஜங்ஷனோட டோப்பிங் செய்யப்படும் பொழுது ரிவர்ஸ் வோல்டேஜ் ஆனது அதிகமா இருக்கும். சரியா? ஸோ இந்த ப்ராசஸ்னால, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ராசஸ்னால இந்த கேரியர் வந்து ஜென்ரேட் ஆகுது இல்லைங்களா, அதாவது பொட்டன்ஷியல் பேரியர் நம்ம இருக்கிற கேரியர்ஸ். ஸோ அது வெப்பத்தின் மூலயமா ஏற்படுறதா இருக்கும். இதுக்கு வந்து ஒரு கைனடிக் எனர்ஜி வேணும். அதாவது கைனடிக் ஒரு இயக்காற்றல் வேணும். அந்த இடத்துல இயக்காற்றல் இருந்தால் தான் அந்த பொட்டன்ஷியல் பேரியர் மூலயமா அந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். அப்போ அந்த கேரியருடைய வெலாசிட்டியானது இன்க்ரீஸ் ஆகுது, கேரியருடைய வெலாசிட்டி வந்து ரைஸ் ஆகுது. இது என்ன பண்ணுதுன்னா அந்த கோவலண்ட் பேண்ட் வந்து கொலாப்ஸ் ஆகிறது, அங்க ஒரு சிதைவை வந்து ஏற்படுத்திடுது. சிதைவை ஏற்படுத்தி அதன் மூலமாக எலக்ட்ரான் ஹோல் பேர் வந்து உருவாகுது. கோவலண்ட் பேண்ட் சிதைவு ஏற்படுறதுனால அதன் மூலம் எலக்ட்ரான் ஹோல் பேர் வந்து ஏற்படுது. இதன் மூலம் ஏற்பட்ட இந்த புதிதாக ஏற்பட்ட அந்த கேரியர்களுக்கு கூடுதலா ஒரு எனர்ஜியானது கிடைக்குது. இதுல இருந்து அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் சோர்ஸ்ல இருந்து டிசி சோர்ஸ் கொடுத்தோம்ல, அதுல இருந்து புதுசா ஒரு எனர்ஜியானது கிடைக்குது, கூடுதலான ஒரு எனர்ஜி கிடைக்குது. அந்த எனர்ஜியானது அந்த அணுவை வந்து சிதைக்க ஆரம்பிக்குது, அணுவை வந்து பாதிக்கப்பட வைக்குது. ஸோ அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா அடிஷனலா ஒரு எலக்ட்ரான் ஹோல் பேர் வந்து உருவாகுது, அதிகப்படியான எலக்ட்ரான் ஹோல் பேர்ஸ் வந்து உருவாகுது.
இது வந்து அடுத்தடுத்து நடக்குது. இந்த ப்ராசஸ் ஆனது அடுத்தடுத்து நடக்குது. இதனுடைய ஃபைனல் ரிசல்ட்டா என்ன ஆகுதுன்னா அதிகமான சார்ஜ் கேரியஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ இதன் விளைவாக அதிகமான சார்ஜ் கேரியஸ் கிடைக்கிறது. இதுக்கு பேர் அவாலன்ஸ் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த ஜங்ஷன் ஆனது அதிகமான ரிவர்ஸ் கரண்ட் ஃப்ளோ ஆகிறத வந்து பிரேக் டவுன் பண்ணுது. அதிகமான ரிவர்ஸ் கரண்ட் போக விடாம தடுக்குது. அதுக்கு பிறகு வந்து கரண்ட் வேல்யூ வந்து ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. ரைட். இப்போ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஜீனர் பிரேக் டவுனுக்கும் அவாலன்ஸ் பிரேக் டவுனுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது இது பிஎன் ஜங்ஷன்ல அதிகமா டோப்பிங் செய்யப்படுறதா இருக்கும். ஜீனர் டயோடுங்கிறது ஜீனர் பிரேக் டவுன்ல. அவாலன்ஸ்ல வந்து நார்மல் டோப்பிங்கா தான் இருக்கும். ஒன்னும் அதிகப்படியாகவும் இருக்காது, குறைச்சலாகவும் இருக்காது. சரி, இதோட ரிவர்ஸ் வோல்டேஜ் வந்து குறைச்சலா இருக்கும். இதே ஜீனர்ல. அவாலன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் வோல்டேஜ் அதிகமாக இருக்கும். இந்த அதிகமான எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ராசஸ், அதாவது சிடிசி சப்ளை கொடுக்கும்போது கோவலண்ட் பேண்டு அந்த ஏற்படக்கூடிய அந்த சிதைவுனால கோவலண்ட் பேண்டு ஏற்படும். அந்த இடத்துல இந்த கோவலண்ட் பேண்டு ஏற்பட அயனைசேஷன், அதாவது பாசிட்டிவ் பிளேட் வந்து நெகட்டிவ் அயன்ஸ் வந்து பாசிட்டிவ் பிளேட் நோக்கி போறதும், பாசிட்டிவ் அயன்ஸ் நெகட்டிவ் பிளேட் நோக்கி போறதும், நெகட்டிவ் பிளேட் வந்து பாசிட்டிவ் பிளேட் போறதும், அதான் மாறி மாறி போகணும்னு வச்சுங்களேன். ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா கொலாக்ஷன் வந்து அயனைசேஷன்னால ஏற்படக்கூடிய கொலாக்ஷன் நடக்குது. இந்த இடத்துல வெப்பத்தின் மூலியமா ஏற்படக்கூடிய மாற்றம், சிதைவு அப்படின்னு சொல்லலாம். இங்க என்ன ஆகும் அப்படின்னா ஜீனர் பிரேக் டவுன்ல அந்த ஜங்ஷன் வந்து மறுபடியும் ஃபார்ம் ஆகும். சாதாரணமே இந்த என்ஜின் வந்து மறுபடியும் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு. இதுல மறுபடியும் ஃபார்ம் ஆகாது. அவாலன்ஸ் பிரேக் டவுன்ல ஒன்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அது அவ்வளவுதான், கொலாப்ஸ் ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு, திரும்ப அது ஃபார்மிங்க்கு வராது. ரைட். ஸோ ஜீனர் டயோடு எப்படி வோல்டேஜ் ரெகுலேட்டரா பயன்படுத்தலாம்? சரி, எப்படி பயன்படுத்தலாம்? இது மாதிரி ஒரு சர்க்யூட், அதாவது ரெகுலேட்டட் அன்ரெகுலேட்டட் இன்புட் வோல்டேஜ் வந்து கொடுக்குறோம். ஒரு சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ்ல ஜீனர் டயோடு கனெக்ட் பண்ணிருக்கோம். இதுக்கு மேல ரெகுலேட்டட் அவுட்புட் வோல்டேஜ் இங்கே தான் நமக்கு கிடைக்குது. அன்ரெகுலேட்டட் இன்புட் ஆனது எப்படி ரெகுலேட்டட் அவுட்புட்டா கிடைக்குது? ஸோ எப்படி வோல்டேஜ் ரெகுலேட்டரை பயன்படுத்தும், ஃபைனல் ரிசல்ட் என்ன வருது? சரி, எப்படிலாம் வோல்டேஜ் ரெகுலேட்டரா ஜீனர் டயோட வோல்டேஜ் ரெகுலேட்டரை பயன்படுத்த முடியும்? சரி, இப்போ ஜீனர் டயோடுங்கிறது இந்த ரிவர்ஸ் பயாஸ்ல கனெக்ட் பண்றோம். ஜீனர் டயோடு ரிவர்ஸ் பயாஸ்ல கனெக்ட் பண்றோம். அப்ப என்ன ஆகுதுன்னா சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து செலக்ட் பண்றோம். குறிப்பிட்ட வேல்யூ தான். எப்படி எதை பேஸ் பண்ணீங்கன்னா ஜீனர் வேல்யூ வந்து 50% விட அதிகமா இருக்கும் பொழுது, அதிகமா இருக்க மாதிரி ஜீனர் வேல்யூ ஆனது 50% விட அதிகமா இருக்க மாதிரி அதை பேஸ் பண்ணி சோர்ஸ் வோல்டேஜோட வேல்யூ வந்து நம்ம செட் பண்ணிக்கிறோம். அப்போ அதுல ஃப்ளோவோட கரண்ட் ஆனது சோர்ஸ் ஈக்குவலா இருக்குது. ஃப்ளோவோட கரண்டோட வேல்யூ ஆனது அதாவது மொத்த வேல்யூ ஆனது, அது வழியா ஃப்ளோவோட கரண்டோட மொத்த வேல்யூ ஆனது சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குது. அந்த டைடு வழியா செல்லக்கூடிய கரண்டோட வேல்யூ ஆனது இதுக்கு ஈக்குவலா இருக்குது. அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா ஐங்கிறத IZ பிளஸ் IL, அதாவது ஜீனர் கரண்ட் பிளஸ் லோட் கரண்ட் ரெண்டையும் ஆட் பண்ணாதான் மொத்த கரண்டோட வேல்யூ ஆனது தெரியும் நமக்கு. ரைட். இப்போ அந்த லோட் கரண்டோட வேல்யூ ஆனது நமக்கு கான்ஸ்டன்டா இருக்கும் பொழுது, லோட் கரண்ட் வேல்யூ கான்ஸ்டன்டா இருக்கும்போது அந்த அன்ரெகுலேட்டட் பவர் சப்ளைன்னு சொன்னோம் இல்லையா இன்புட்ல, அந்த அன்ரெகுலேட்டட் பவர் சப்ளை இன்புட் வோல்டேஜ் ஆனது அதிகரிக்கலாம் குறையலாம். சில நேரத்தில் அதிகரிக்கலாம், அதிகரிச்சாலும் அதிகரிக்கும், குறைஞ்சாலும் குறையும். அது வந்து ரெண்டு இதுவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த சப்ளை வோல்டேஜ் கொடுக்குறோம்ல, இன்புட் வோல்டேஜ் வந்து வரக்கூடிய கரண்ட் ஆனது, கரண்டோட வேல்யூ வந்து அதுவும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா இது அதிகரிச்சா இது அதிகரிக்கும், இது குறைஞ்சினா இதுவும் குறையும். அப்போ ஜீனர் கரண்ட் வேல்யூல அந்த மாற்றம் தான் ஏற்படும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதிகரிக்கலாம், குறிப்பிட்ட நேரத்தில் குறையலாம். அதனாலதான் ரெண்டுமே சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே சேம் அமௌண்டா இருக்கும், அதாவது அதிகரித்த அளவு குறையும். சரியா? அப்போ அந்த சப்ளை கரண்டோட வேல்யூ ஆனது கிட்டத்தட்ட நியரஸ்ட் வேல்யூவா இருக்கும். அதாவது சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூக்கு அதிகமாக இருக்கும் அல்லது குறைவாக இருக்கும். எப்படின்னா இங்க இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இங்க அதிகமா இருக்கும், இங்க குறைஞ்சா இங்க குறையும். ரைட்டா? இங்க ஏற்படக்கூடிய இந்த காம்பன்சேஷன் தான் என்ன நடக்குது அப்படின்னா சப்ளை வோல்டேஜை ஒரு ஈக்குவலேஷன் லெவலுக்கு கொண்டு வருது, அதாவது சமப்படுத்துற லெவலுக்கு கொண்டு வருது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவுட்புட் வோல்டேஜ் வேல்யூ ஆனது கான்ஸ்டன்டாக இருக்கும். அதை தான் வந்து எப்படி சொல்லியிருக்காங்க, V0 = Pn - Is சோர்ஸ் கரண்ட்
இன்ட்டு சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெண்டு வேலையும் பெருக்கி இன்புட் வோல்டேஜ் மைனஸ் பண்ணிங்கன்னா அவுட்புட் வோல்டேஜ் ஆனது கிடைக்கும். ரைட். அடுத்து இன்புட் வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்டாக இருந்தால் அப்போ லோட் கரண்ட் வந்து ரைஸ் ஆகும். இப்போ ஜீனோ டயோடைய கரண்ட் வேல்யூ வந்து ரைஸ் ஆகும். சரியா? அதே அளவு இது இந்த லோட் கரண்ட் எவ்வளோ ரைஸ் ஆச்சோ அதை பேஸ் பண்ணி தான் ஜீனோ டயோட கரண்ட் வேல்யூவும் ரைஸ் ஆகும். அப்போ டோட்டல் கரண்ட் வந்து சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகக்கூடிய கரண்ட் ஆனது அதே அளவுல தான் இருக்கும். இன்னும் மாற்றமாகாது. அதிகரிக்க குறையவும் குறையாது. இதனால சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸோட வோல்டேஜ் ஆனது சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் ஆகக்கூடிய வோல்டேஜ் ஆனது அதுவும் கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ இவ்வாறு இந்த சர்க்யூட் ஆனது அந்த அவுட்புட் வோல்டேஜ் ஒரு கான்ஸ்டன்டான வோல்டேஜ்ல மெயின்டைன் பண்ண வைக்குது. என்ன இந்த சர்க்யூட்ல அவுட்புட் வோல்டேஜ் கான்ஸ்டன்டா இருக்கு. எதை பேஸ் பண்ணி அப்படின்னா சப்ளை வோல்டேஜ் வெவ்வேறு வேல்யூ சப்ளை வோல்டேஜ் கொடுக்கறதுனாலையும் அந்த லோட் கரண்டை பேஸ் பண்ணியும் அந்த வேல்யூ ஆனது இப்படி இருக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவை சர்க்யூட் வந்து மெயின்டைன் பண்ணுது. ரைட். இதோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவுட்புட் வோல்டேஜ் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா ஜீனர் வோல்டேஜ் வேரி பண்றது பொறுத்து இருக்காது. ஜீனர் வோல்டேஜ் எவ்வளவுதான் வேரி பண்ணாலும் இதை பேஸ் பண்ணி இந்த வேல்யூ ஆனது மாறாது. சரியா? அடுத்தது லோட் கரண்ட் ஜீனர் கரண்ட் இது சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியா மூவ் ஆகும். அப்போ பவர் லாஸ் வந்து ஏற்படும். சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ்ல பவர் லாஸ் ஏற்படும். எஃபிஷியன்சி ரொம்ப கம்மி தான். நார்மலாகவும் இருக்காது, ரொம்ப அதிகமாகவும் இருக்காது, ரொம்ப குறைவு. ரைட். ஸோ இதை எங்கெல்லாம் வந்து பயன்படுத்தலாம்? வோல்டேஜ் எவ்வளவு பயன்படுத்தலாம்? பீக் கிளிப்பரில் பயன்படுத்தலாம். ஃபிக்ஸ்டு ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் சோர்ஸாக நிலையான ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் சோர்ஸ் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல இது வந்து இதை பயன்படுத்தலாம். சரி, ஜீனோ டயோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன? அதாவது பிஎன் ஜங்ஷன் டயோடுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ், எதனால இதை சூஸ் பண்ணுறோம், ஏன் இதை சூஸ் பண்ணக்கூடிய இடத்துல பேசாமல் பிஎன் ஜங்ஷனோட பயன்படுத்திக்கலாமே அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அதனால ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி மெயினாக சொல்கிறாங்க. சரி, இதோட வோல்டேஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜீனர் வோல்டேஜ் அல்லது ரிவர்ஸ் வோல்டேஜ் ஆனது ரிவர்ஸ் வோல்டேஜ் வேல்யூவை பொறுத்து டயோடு வந்து பிரேக் டவுன் ஆகும். ஜீனோ டயோடு அது குறிப்பிட்ட அளவில் இருந்தால் தான் அது கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். வேல்யூ மாறுச்சுன்னா அது பிரேக் டவுன் ஆகிடும். ஸோ அதை தான் விஇசட் அப்படின்ட்டாங்க ஜீனர் வோல்டேஜ். ரைட். ஸோ இந்த கரண்ட் வேல்யூ ஜீனர் டயோடைய கரண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லும் பொழுது இது எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? அது வந்து அதிகமான கரண்ட் வந்து ஜீனோ டயோடு வழியாக ஃப்ளோ ஆகும் பொழுது அதை பேஸ் பண்ணி தான் வோல்டேஜ் வேல்யூ இருக்கும். வோல்டேஜ் வேல்யூக்கு தகுந்த மாதிரி கரண்ட் வேல்யூ இதன் வழியாக ஃப்ளோ ஆகும். ரைட். அடுத்தது பார்த்தோம்னா ஜீனர் ரெசிஸ்டன்ஸ் ஆர்இசட் அப்படின்ட்டாங்க. இந்த வோல்டேஜ் கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த நம்ம கிராஃப்ல வந்து பார்த்தோம். ஜீனோ டயோடு வந்து கம்ப்ளீட்டா வெர்டிகலா இருக்காது. ஒரு கர்வேச்சர் தான், ஒரு ஃபார்வர்ட் பைஸ்லயும் சரி ரிவர்ஸ் பைஸ்லயும் சரி அது கம்ப்ளீட்டா வெர்டிகலா இல்ல, ஒரு கிராஸா ஒரு கர்வேச்சர் தான் போச்சு. ஸோ அதான் பிரேக் டவுன் ரீஜன் அப்படின்றாங்க. ஸோ இந்த வோல்டேஜ் சேஞ்ச், அதாவது நம்ம கரண்டோட வேல்யூல ஏற்படக்கூடிய மாற்றத்தை பொறுத்து வோல்டேஜ்ல மாற்றம் வருதுன்னு சொன்னோம் பாத்தீங்களா? அது ஜீனோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை பொறுத்து இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ குறையுது கூடுதுன்னா அதை வச்சுதான் நம்ம வோல்டேஜ் கரண்டையும் நம்ம என்ன வேல்யூங்கிறத நம்ம மென்ஷன் பண்ண முடியும். ஸோ இந்த வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்குனாக்க ஆர்இசட் ஜீனர் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஜீனர் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எதை எப்படி நம்ம சூஸ் பண்றோமோ அதை பொறுத்து தான் இந்த வேல்யூ ஆஃப் இந்த மற்ற ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஆனது இருக்கும். டயோடு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஆனது இருக்கும். அதை பேஸ் பண்ணி கரண்ட் வோல்டேஜ் அதோட அளவுகளானது இருக்கும். சரி, பவர் ரேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பேக்கேஜ் அதிகமான பவர் ரேட்டிங் உடையது ஜீனோ டயோடு. இந்த பேக்கேஜ் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மவுண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது இன்சைடு ஒரு கம்பி வரும். அந்த பிஎன் ஜங்ஷன் டயோடுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்க மாதிரி இதை டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. எங்கே பயன்படுத்துறவங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதோடைய அப்ளிகேஷன் சொன்ன மாதிரி இதோடைய பேக்கேஜஸ் இருக்கும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் கைண்ட் கோஆபரேஷன். மீதியை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம கண்டினியூ பண்ணலாம்.